ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன். அதாவது கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். அதாவது ரேகைகள் ரகசியங்கள்ங்கிற பகுதியில் இன்றைக்கு சூரிய மேடு சூரிய ரேகை எவ்வாறு இருந்தால் என்ன பலன்கள், அதாவது ரகசியம் அப்படிங்கிறத வச்சுட்டு ஒரு கைரேகை அமைப்பை போட்டிருக்கோம். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சூரியன் தான் ஒரு அரச கிரகம். அந்த கிரகத்தை சுற்றி தான் கிரகங்கள் எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனுடைய வெளிச்சத்தை வாங்கி தான் நமக்கு வந்து பயன் செஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லா கிரகங்களும். அதை சூரியன் வந்து அரச கிரகம். இப்போ சூரிய மேடு ஒருவருக்கு உயர்வாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சூரிய மேடு உயர்வாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அரசன் எப்படி இருப்பார், ஒரு இடத்துக்கு போறாருன்னா அவரை வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைக்கணும். உபசரிப்பை விரும்புவார்கள். அதாவது இப்போ ஒருத்தர் நார்மலாக ஒரு பந்திக்கே ஒரு விருந்துக்கே போறாருன்னு வச்சுங்க. இப்போ நார்மலாக போனோம், நம்ம போய் இடம் பிடிச்சி உட்காந்து சாப்பிடுவோம்ல. அவங்க அப்படி கிடையாது. வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு நம்ம போய் உட்கார வைக்கணும் அவங்கள. அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அதாவது மரியாதையை விரும்புவர்கள், எதிர்பார்ப்பவர்கள். சூரிய மேடு அதிகமாக இருந்ததுன்னா மரியாதையை எதிர்பார்ப்பாங்க. சூரிய ரேகை இருந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கும். அதாவது ஒரு அரசன் எவ்வாறு இருக்கிறானோ அந்த அளவுக்கு மனசு வந்து ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், வீரியம் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் அந்த மேட்டோட ரகசியம். சூரிய மேடு ஒருவருக்கு நம்ம கையில வந்து இந்த மோதிர விரலுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு. இந்த சூரிய மேடு உச்சமா இருந்து இந்த சூரிய ரேகை இருந்துருச்சுன்னா நீங்க கௌரவம் பார்ப்பீங்க. கௌரவத்துக்காண்டியே வாழ்றது. அதாவது நிறைய விஷயம் வேலை செய்யறதுலையும் சரி, கௌரவமான உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. அதாவது இப்போ ஒரு அரசாங்கத்துறையோ இல்லை அரசியல்லையோ இல்லை ஒரு பெரிய ஒரு அரசியல்லையோ வேலையிலையோ பெரிய பெரிய கேபிட்டல் சிட்டி தலைமை பண்புல இருக்கணும்னு நினைப்பாங்க, இருந்துருவாங்க. அந்த சூரிய ரேகை இருந்துருச்சுன்னா மேலே போய் உட்காந்துருவாங்க. ஒரு நமக்கு கீழே அந்த சூரிய மேடு சூரிய ரேகை இருந்ததுன்னா டாப் பொசிஷன்ல இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க. அந்த வேலை வாங்கக்கூடிய ஒரு மனோபோக்கம். பொதுவாகவே சூரிய மேடு சூரிய ரேகை இருந்ததுன்னா அதிகாரம், அதிகார பதவி, அதாவது நம்மளை புகழ வேண்டும் என்ற அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா புகழ்ச்சியை விரும்புவார்கள். புகழ வேண்டும், நம்மளை அடுத்தவங்க புகழ வேண்டும். ஒரு அரசன் வரும்போது எப்படி வண்டியோட வாகனத்தோட அப்படி ஒரு இதாக வருவார். அது இப்போ நம்ம அரசன்னா இப்போ சிஎம் பிஎம்லாம் வராங்கன்னா எவ்வளோ ஒரு வண்டி வாகனம் கும்பல் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. மாலை மரியாதை இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கக்கூடியது. சூரிய மேடு அதிகமாக இருந்து சூரிய ரேகை அளவோடு இருந்ததுன்னா சிறப்பாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக இருந்தால் தற்பெருமை அதிகமாக இருக்கும். நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பெருமை அதிகமாக இருக்கும். அதாவது நம்மளை மதிக்கணும்னா அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கணும், கோஷம் போடணும், அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. இப்போ சூரிய மேடு சூரிய ரேகை இதனுடைய ரகசியங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது ஒரு கைரேகை அமைப்பு. இது ஒரு அரசியல்வாதியோட கைரேகை அமைப்புன்னு எடுத்துக்குவோம். இந்த அரசியல்வாதிக்கு இந்த கைரேகை அமைப்பு ஆயுள் ரேகை நல்லா சிறப்பாக இருக்கு. புத்தி ரேகை 2 கிளையோடு இருக்கு. எடுத்தோன்னு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனோபோக்கம் இருக்கும். அதாவது இறுதி ரேகையும் சிறப்பாக இருக்கிறது. விதி ரேகையும் கீழே இருந்தே இருக்கு. ஆரோக்கிய ரேகையும் இருக்கு. இப்போ சூரிய ரேகை எந்த இடத்துல இருந்து இருக்குதோ அப்போதான் பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சூரிய ரேகை குறைஞ்சது ஒரு 29 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி நல்லபடியா அரசியல்ல ஒரு கீழ்நிலையிலிருந்து நல்லா அப்படியே படிப்படியா வந்து நல்ல நிலைமையில இருக்கிறாரு. இப்போ அவருக்கு கரெக்டா 53 வயசு. 53 வயசு ஆகும்போது என்னைய கான்டாக்ட் பண்றாரு. சார், இப்போ வந்து நான் அரசியல்ல இருந்து அதாவது ஒரு கெட்ட பேரோட நான் விலகிட்டேன், அதுக்கு காரணம் என்ன உங்க கைரேகை படின்னு கேட்கிறாரு. இப்போ நான் என்ன சொன்னேன், சார் சூரிய மேட்டுல சூரிய ரேகையில உங்களுக்கு தீவு இருக்கு. 53 வயசுல ஒரு தீவு இருக்கு. அந்த தீவு 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு பேர் புகழ் கெட்டு போகும். தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படுத்துவார்கள். இந்த சூரிய மேடு நல்லா இருந்து இந்த சூரிய ரேகையில தீவு இருந்ததுன்னா அந்த வயதில் அந்த இடத்துல உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த வேலையிலேருந்து நீங்க இறக்கப்பட்டு இருப்பீர்கள். உங்களுக்கு 2 வருஷம் ஆனாலும் அது சரியாயிடும். இது திரும்பவும் அந்த சூரிய ரேகை தொடர்ந்து இருக்கு. அதோட நின்று போச்சுன்னா அதோட உங்களுக்கு வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது புகழ் நின்று போச்சுன்னு அர்த்தம். திரும்பவும் வந்து அது கோர்ட்ல கேஸ்ல எதையோ போட்டு நீங்க ஜெயிச்சு உங்களுக்கு திரும்ப உங்க மேல எந்த விதமான களங்கமும் இல்லை நிரூபிக்கக்கூடிய ஒரு மனோபோக்கம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சூரிய ரேகை நல்லா கீழிருந்து நல்லா இருந்ததுன்னா அவங்க வந்து
குடும்பத்துல சின்ன வயசுல இருந்தே வாழ்க்கையில நல்ல நிலையில இருப்பாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி கோணல், மாணல், வெட்டு, துண்டு இதெல்லாம் வரும்போது அந்த வயதில் புகழ் பாதிக்கப்படும், வருமானம் பாதிக்கப்படும். சூரியன் அரசன், அந்த அரசனுக்கு அவமானம் நேரும். இந்த தீவு இருந்ததுன்னா அந்த வயதில் அவமானம் நேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வேலை சம்பளம் குறைவதற்கு வாய்ப்புண்டு. மக்களால் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு. மக்கள் தூத்துவாங்க. அதனால கெட்ட பேர் வந்து அதனால அரசியலிருந்து விலகி அதுக்கப்புறமா நிறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் திரும்ப அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம கைரேகை அமைப்பை பார்க்குறோம். இருதய ரேகை நல்லா இருக்கு, நல்ல ஒரு மனிதர். புத்தி ரேகை நல்லா இருக்கு, டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனப்போக்கம். ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, விதி ரேகை கீழே இருந்தே இருக்கு, வருமானத்துக்கு எந்த குறையும் இல்லை. இன்னொரு விதி ரேகை கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு. அப்படிங்கும்போது அவர் வேலை தொழில் இது மாதிரி 2-3 ஃபேக்டரி 2-3 இது தொழில் வருமானம் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரிய ரேகை 29 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவருடைய பேர் புகழ் செல்வம் மக்களுடைய செல்வாக்கு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கிய ரேகையும் இருக்கிறதால ஆரோக்கியமும் சிறந்திருக்கு. நல்ல சிறப்பான ஆரோக்கியம், நல்ல ஜாம் இருக்காரு. ஆனா 53 வயசுல அவருக்கு மக்களால் அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை யாரோ ஒருத்தர் போட்டுவிட்டு அதனால ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு திரும்ப தேர்தலில் நின்று ஜெயிச்சு வாழ்க்கையில நல்ல நிலைமையில இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். நம்ம கைரேகை அமைப்பு பார்த்தோம்னா நம்ம சூரிய மேடு நல்லா உயர்வா இருக்கணும். இந்த சூரிய மேட்டை இப்படி நல்லா கரெக்டா இந்த பக்கம் மேடு இருக்கணும், இந்த பக்கம் மேடு இருக்கணும். இந்த ரேகை கரெக்டா வந்ததுன்னா அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அவர்கள் தான் அரசியலில் பெரிய ஆளா இருப்பாங்க. இல்லைன்னா வந்து அரசு பதவி IAS IPS IRS போன்ற பதவிகள் இவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யணும். இல்ல அரசு கான்ட்ராக்ட் எடுத்து ஆயிரக்கணக்கான பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளியா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பாருங்க 2 விதிரேகை இருக்கு. விதிரேகை ஒன்றுக்கு மேற்பட்ட விதிரேகை இருக்கும்போது மிக சிறந்த அமைப்பு, சிறப்பான வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப சூரியனுடைய ரகசியம் என்னன்னா அதிகாரம் உள்ள ஒரு பதவி. அதிகாரத்தை எங்க போனாலும் எதிர்பார்ப்பாங்க. அதாவது மரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அதிகாரமா இருப்பாங்க. போற இடத்துல மரியாதை எதிர்பார்ப்பாங்க. மரியாதை இல்லாத இடத்துல அவங்க போக மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். சூரிய மேடு நல்லா இருந்து சூரிய ரேகை இருந்தா மிகச் சிறந்த அமைப்பு. அரசியலில் அரசாங்க துறையில் உயர்ந்த பொறுப்பில் உயர்ந்த பதவியில் இருப்பார்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.